அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி கண்ணே, எல்லோரும் இயற்பியல் வகுப்புக்கு தயாராக இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. சரி கண்ணே, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் லூப் ஆஸ் எ மேக்னெட்டிக் டைபோல். வாட் இஸ் தட்? கரண்ட் லூப் as a magnetic dipole. மின்னோட்ட வளையம் காந்த இருமுனையாக எப்படி செயல்படுது? இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மின்னோட்டம் பாஞ்சிக்கிட்டு இருக்கிற அல்லது மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வளையம் ஒரு காந்த இருமுனையாக செயல்படும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? மின்னோட்டம் பாயும் ஒரு வளையம் ஒரு காந்த இருமுனையாக எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த டயக்ராமில் பாருங்கள், திஸ் ஒன்லி கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி இல்லைங்களா? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி. இந்த ஏரோ மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வேரியபிள் டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இருக்கிற பேட்ரி. ஓகே, அந்த வேரியபிள் பேட்ரிங்கிறது தான் அது சொல்லுது. இப்போ ஐ மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் திஸ் சர்க்கிள் ஆர் திஸ் லூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை மீட் பண்ண உடனே கரண்ட்டுக்கு 2 பாதை இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற கரண்ட்டு அகைன் என்ன ஆகுது? சிங்கிள் பாத்துக்கு வரும்போது, இந்த ஜங்ஷனுக்கு வரும்போது அகைன் ஐ அப்படின்ற மேக்னிடியூடு இருக்கிற கரண்ட்டாகவே ஃப்ளோ ஆகுது. ஓகே, இது இந்த சர்க்யூட் டயக்ராமில் எந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த லூப் எப்படி ஒரு மேக்னெட்டிக் டைபோலாக ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், வெயிட். Current loop as a magnetic dipole. மின்னோட்ட வளையம் ஒரு காந்த இருமுனையாக செயல்படுதல். The magnetic field from the center of a circular loop of radius or along the axis is given by. லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் at a point along the current carrying circular loop அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் a circular loop of radius or along the axis is given by. ஆரம் இருக்கிற ஒரு வளையத்தின் மையத்திலிருந்து அதன் அச்சு வழியே செயல்படும் காந்த புலத்துக்கான மதிப்பு இதுதான். அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் ஒரு பை எக்ஸ்ட்ரா இருந்தது. இங்கே கிடச்ச நமக்கு 2 + 2 கிடச்சது. இங்கே 4 பை. இப்போ இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு பை அங்கே எக்ஸ்ட்ரா இருந்தது. இந்த பையும் தான் ஆக்சுவலி 2 பை 4 பையிலேருந்து 2 பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் யார் இருப்பா? 2 மட்டும் இருக்கும். ஓகே, அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. B vector is equal to mu naught I divided by 2 into R square divided by R square plus Z square whole power 3 by 2 K cap because of acting along Z direction அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். This is general expression, பொது சமன்பாடு. ஓகே, at a larger distance Z is very greater than R. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்குலர் காயில் ஆர் லூப்போட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இசட்டுங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் R square plus Z square is approximately equal to Z squareன்னு சொல்கிறோம். என்ன காரணம்? ஆரோட வேல்யூ வெரி லோவாக இருக்குது when compared to Z square.
அந்த அடிப்படையில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r² + z² டேர்மை வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு z² அண்ட் ஆல்சோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு z², isn't it? ஒரு சின்ன வேல்யூ வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, அந்த அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த கண்டிஷனை வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாமா? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் r² + z² நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா z² அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? b vector is equal to mu naught I divided by 2 into r² divided by z² whole power 3/2 k capனு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 3/2 உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா? அப்போ என்ன ஆகும்? b vector is equal to mu naught I divided by 2 r² divided by z² இன்ட்டு இது உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது என்னாகும்? இந்த 3/2 உள்ளே வரும்போது இன்ட்டு 3/2ன்னு வரும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி யார் இருப்பாங்க? z³ தான் மீதி இருக்கும். ஓகே, அப்போ பாருங்கள் ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் b vector is equal to mu naught I divided by 2 into r² divided by z³ into k cap அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. All of you got it? Okay. Let A be the area of the circular loop, that is A is equal to pi r². Area of the circle என்னது? pi r². சொல்லலாமா? வட்ட வளையத்தோட பரப்பு ஏன்னு எடுத்துக்கிறோம். வட்டத்தின் பரப்புக்கு என்ன சூத்திரம்? pi r². பைங்கிறது மாறிலி, ஆர் அப்படின்றது ஆரம். ஸோ rewrite the equation 3.41 in terms of area of the loop we have. வட்ட வளையத்தோட பரப்பு ஏன்னு எடுத்துக்கும் பொழுது A is equal to pi r². அதனால் அந்த சமன்பாடு 3.41 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பரப்பினை பொறுத்து எழுதுகிறோம். இங்கே ஏரியா வந்து pi r². ஆனால் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா b vector is equal to mu naught I divided by 2 r² divided by z³ k cap. நமக்கு இங்கே யார் வேணும்? பை வேணும். இந்த ஈக்குவேஷனில் பை இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் கூட நம்ம π/πயை மல்டிபிள் பண்ணலாம். ஆர் என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை பையால் மல்டிபிள் பண்ணி பையால் டிவைட் பண்ணலாமா? ஓகே, இது கூட பையை மல்டிபிள் பண்ணுங்க. b vector is equal to mu naught I divided by 2 r² by z³ k cap into π/π. ஓகே, இப்போது இந்த பையவும் r² நம்ம என்னென்னு எழுதலாம்? ஏரியா சொல்லலாமா? ஏரியான்னு சொல்ல முடியுமா? இப்போ மீதி டினாமினேட்டரில் யார் இருப்பா? 2z³ பைன்னு இருக்கும், ஆர் 2π z³ கிடைக்கும். isn't it? yes. அப்போ நமக்கு இப்போ எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு? b vector is equal to mu naught I divided by 2π a
divided by z cube into k cap. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் கூட 2வை மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் 2/2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். கரெக்டா? மல்டிபிள் பண்ணி சொல்லுங்கள். b vector is equal to mu naught I divided by 2 into 2 எத்தனை 4 pi 2a divided by z cube k cap கிடைச்சிருக்கா? இது வேறு மாதிரி எழுதுனா ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ b vector is equal to mu naught divided by 4 pi தனியாக வச்சுக்கிறோம். இந்த ஐயை வந்து 2a கூட மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 2i a divided by z cube into k cap, isn't it? b vector is equal to mu naught by 4 pi 2ia divided by z cube into k cap. All of you clear with this? Okay students. Comparing equation 3.42 with equation 3.14 dimensionally we get பரிமாணத்தின் அடிப்படையில் 3.42ங்கிற சமன்பாட்டை 3.14 சமன்பாட்டு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அல்லது சமப்படுத்தி பார்க்குறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3.14ங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது b vector is equal to mu naught divided by 4 pi 2 divided by r cube pm cap அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகே, b vector is equal to mu naught divided by 4 pi 2 divided by r cube pm vector அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இது ஒப்பிடுங்க பார்க்கலாம். கம்பேர் பண்ணும்போது இந்த mu naught by 4 பையும் இங்கே இருக்கிற mu naught by 4 பையும் சேமாக இருக்குது. இருக்கா? கவனிங்க, mu naught by 4 pi mu naught by 4 pi காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஐஏவை என்னென்னு எழுதலாம், நம்ம பிஎம்னு எழுதலாம். என்ன ரீசன்? பிஎம்ங்கிறது யார்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இங்கே இசட்டுங்கிறது யாரை மீன் பண்ணுது? டிஸ்டன்ஸ். அப்போது இந்த ஐஏன்றது பிஎம்க்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இசட் கியூபுங்கிறது லைக் ஆர் கியூபுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். உங்களுக்கு கம்பேரிஷன் புரியுதா? அப்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு? இப்போது pm is equal to ia அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. வேர் pm is called the magnetic dipole moment. காந்த மின் இருமுனைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன் வெக்டார் நோட்டேஷன் எழுதும் பொழுது pm vector is equal to I into a vector அப்படின்னு சொல்லி எழுதலாம். this implies that அப்படின்னா இச்சமன்பாட்டில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். this implies that a current carrying circular loop behaves as a magnetic dipole of magnetic dipole moment pm vector. இந்த சமன்பாட்டில் இருந்து a current carrying circular loop அப்படின்னா மின்னோட்டம் பாயும் ஒரு வளையம் behaves as a magnetic dipole
மூமெண்ட், ஒரு காந்த மின் இருமுனை காந்த திருப்புத்திறன் மாதிரியே செயல்படுது. பிஎம் அளவு காந்த மின் இருமுனை திருப்புத்திறன் இருக்கிற காந்த திருப்புத்திறன் இருக்கிற ஒரு காந்த இருமுனை மாதிரியே செயல்படுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ தி மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் எனி கரண்ட் லூப் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் தி லூப். இதிலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்கிறதுனால, ஐ இன்ட்டு ஏன்னு சொல்கிறதுனால மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் லூப் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டையும் அதனோட ஏரியாவையும் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியும். எந்த ஒரு மின்னோட்ட வளையத்தின் காந்த இருமுனை திருப்புத்திறனும் அந்த மின்னோட்ட வளையத்தில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்ட வளையத்தின் பரப்பு இவற்றிற்கிடையே உள்ள பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தி இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரைட் ஹேண்ட் தம் ரூல், வலதுகை பெருவிரல் விதி. In order to determine the direction of magnetic moment, we use right hand thumb rule, which states that in order to determine the direction of magnetic moment, அதாவது காந்த திருப்புத்திறனோட திசையை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we use right hand thumb rule, வலதுகை பெருவிரல் விதியை பயன்படுத்துகிறோம். which states that, அதை எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, listen students, if we curl the fingers of right hand in the direction of current in the loop, then the stretched thumb gives the direction of the magnetic moment associated with the loop. என்ன அர்த்தம் குட்டியதுக்கு? if we curl the fingers of right hand in the direction of current in the loop, வளையத்தின் வழியே பாயும் மின்னோட்டத்தோட திசையிலேயே அமையிற மாதிரி வலது கையின் மற்ற விரல்களால் வளையத்தை சுற்றி பிடிக்கும்போது then the stretched thumb will gives the direction of the magnetic moment associated with the loop. இப்போ அந்த நீட்டப்பட்ட பெருவிரல் அந்த மின்னோட்ட வளையத்தினால் உருவாகும் காந்த திருப்புத்திறனின் திசையை குறிக்கிறது. If we curl the fingers of right hand in the direction of current in the loop, then the stretched thumb gives the direction of the magnetic moment associated with the loop. வளையத்தின் வழியே பாயும் மின்னோட்டத்தோட திசையில் வலதுகையின் மற்ற விரல்களை நம்ம வளையத்தை சுற்றி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டப்பட்ட பெருவிரல் அந்த மின்னோட்ட வளையத்தினால் உருவாகும் காந்த திருப்புத்திறனின் திசையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வலதுகை பெருவிரல் விதி. தட் இஸ் ரைட் ஹேண்ட் thumb rule. Okay.